ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜஸ்டின் பிரபு டைரக்ஷன்ல 2025 வெளியான வேம்பு அப்படிங்கிற ஒரு படத்தை பார்ப்போம். இந்த படத்துல என்னன்னா ஒரு கிராமத்து படம். கிராமத்து படம்னாலும் கூட இந்த படத்தினுடைய கதை உனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு படம் வேம்பு. இந்த படத்துல சீலா தான் இந்த படத்தினுடைய லீட் ரோல் எடுத்து நடிச்சிக்கக்கூடிய ஒரு ஹீரோயினி. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த படத்துல வேம்புவா வர்றாங்க. என்னன்னா இந்த படத்தினோட கதையை சொல்றேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு பெண் பிள்ளை வளர்றாங்க. அந்த பெண் பிள்ளை ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா செங்கல் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, செங்கல் அறுக்கிற வேலை. அப்புறம் அதே போல ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹீரோ வெற்றி, அவர் பேரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் போட்டோகிராஃபரா, ஒரு கிராமத்துக்குள்ள போட்டோகிராஃபரா இருப்பாரு. என்னன்னா போட்டோகிராஃபர் கடை வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் முறை பெண் அந்த மாதிரிதான் படம் ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு கனவு இருக்கு. என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, சிலம்பத்துல பெரிய ஆளா வரணும், ஸ்டேட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல சிலம்பத்துல பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஒரு கனவு. இப்ப என்னன்னா, இந்த பையன் போட்டோகிராஃபரா இருக்கக்கூடிய வெற்றி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை விரும்பிட்டு இருக்கும்போது ரெண்டு குடும்பத்துக்கும் சம்மதம் தான். ஒன்னும் பெருசா ஒன்னும் ஆவூலாம் கிடையாது, சம்மதம் தான். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த பொண்ணோட கனவை புதைச்சிட்டு, அதாவது அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை இனிமேல் படிச்சு, எனக்கு உடம்புல தெம்பு இல்லம்மா, நீயும் படிச்சு என்ன பண்ண போற, நீ சிலம்பத்தை கத்துக்கிட்டு ரொம்ப என்ன பண்ண போற, அதனால நீ கத்துக்கிட்ட வரலாம் போதும், நீ தயவு செய்து என் தங்கச்சி மாவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு நீ ஜாலியா இரு, அதுக்கப்புறம் நீ பத்ததை யோசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வலுக்கட்டாயமா அந்த காதலனோட சேர்த்து வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு விருப்பம் தான். ஆனா இருந்தாலும் தான் சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு விருப்பம், வேம்புக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, வெற்றிக்கும் வேம்புக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே வெற்றி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இஷ்டப்படாம தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னுடைய கனவு தான். உன் கனவுக்கு நான் என்னைக்குமே தடை நிற்க மாட்டேன். அதனால நீ என்ன பண்ணு, உன்னோட கனவு நோக்கி நீ ஓடிக்கிட்டே இரு. அது வரலும் நம்மளுக்குள்ள ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிற ஒரு பந்தம் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எதுவும் கிடையாது. நீ உன்னுடைய அச்சீவ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கையை தொடங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியா சொல்ல, அந்த பொண்ணு உலகத்துல அதிசயமான சந்தோஷமா இருக்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ஒரு மின்னல் ஆக்சிடென்ட்ல அந்த பையனுக்கு கண் போயிருது. கண் போன உடனே அந்த பையனை பராமரிக்கிறதே இந்த பொண்ணுக்கு முழு நேர வேலையே போயிடுது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த வேம்பு படத்தினுடைய முழு கதையும். ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு ஏனோ தானோன்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு கிராமத்துல எப்படியும் இருக்கும், அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு கொண்டு போனாங்க. ஆனா இருந்தாலும் கிளைமேக்ஸ் வரும்போது நம்மளுக்கே கொஞ்சம் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை, நல்ல கதையை கொண்டு போய் நேர்த்தியா கொண்டு போய் முடிச்சாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த ஏரியாவில், குறிப்பா அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி இந்த படத்தை போட்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்போது உண்மையே நம்மளுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி கூட அரசியல்வாதி இருப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை தோணுது. நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம். என்ன பொறுத்தளவுக்கு ஒரு குடும்ப படம்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் அந்த மாதிரிலாம் இருக்க தேவையே இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையம்சமுள்ள ஒரு படத்தை ஒரு 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா கிடைக்கும். இந்த மாதிரி கிராமத்து படங்கள்ல நிறைய வரணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி படங்கள் தான் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிட்டிக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி கொலை பண்றது, அவனும் கொலை பண்றது, கஞ்சா கடத்துறது, பபீன் கடத்துறது, அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே செட்ராக நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருப்போம். கொள்ளையா பார்த்து மண்டையில ஏத்தி மண்டையை வெடிச்சு போற அளவுக்கு இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்போம். ஆனா கிராமத்து படங்கள்ல இந்த மாதிரி படங்கள் ஏதாவது ஒரு படம் வரும். ஆனா அந்த படத்தையும் மக்கள் பார்க்காம புறந்தள்ளிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி படம் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் எடுத்து பார்க்க மாட்டாங்க. பார்த்துருந்தா தான் நம்ம நல்ல நல்ல படங்கள் நம்ம கொடுத்துருப்போம். கூழாங்கல் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா, எடுத்து அது தைரியமா வெளியிட முடியுமா, யாராச்சும் பார்ப்பாங்களா? ஆனா அந்த படம் நல்ல படம். அந்த மாதிரி தான் இந்த படமும் வேம்பும்.
உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல ஏதோ ஒரு விரசமோ ஒரு ஆபாசமோ ஒரு டபுள் மீனிங் வசனமோ எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான படம், நீட்டான படம், எந்த ஒரு தடங்களும் கிடையாது. எல்லா தரப்பினரும் உட்காந்து ஜாலியா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கலகலப்பாகும், செகண்ட் ஹாப் வந்து ஒரு சோகமாகவும் கொண்டு போய் கிளைமேக்ஸில் வந்து ஒரு நல்ல முடிவை கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். அவரேஜாக நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வேம்பு மாதிரி படங்கள் வந்து நிறையா வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிராமத்து கதையை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல படம் அமையும் நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் வேம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். இந்த மாதிரி படங்கள், லோ பட்ஜெட் படங்கள், நல்ல மக்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல படங்கள் வளரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.